காரிய சித்திகளோ இல்லை வருமானத்துக்கும் சில நேரம் வழிவகுத்து கொடுத்தா கூட அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்காது. அவங்களுடைய கர்மங்கள் தான் காரியம். கர்ம காரியம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனால் மகர ராசிக்காரர்களில் நம்ம பெரிய அளவில் சொல்ல முடியாது. மேசராசிக்கு மகரம் பயனற்றவர்கள்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். கும்பராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய மேசராசிக்கு 11வது ராசி கும்பராசி. உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நீங்கள் கும்பராசி நண்பர்களோடு தான் பயணிப்பீர்கள். கும்பராசி நபர்களோடு தான் பயணிப்பீர்கள். அவங்க தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க, லாபத்தை கொடுப்பாங்க, துணையாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, எல்லா வகையில் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் போயினவங்களாம் இருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆகி பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்க 2வது மனைவியாக அமைவாங்க, 2வது கணவராக அமைவார்கள். இப்படியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக கும்பராசி உங்கள் காலத்துக்கும் கூட இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துமை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது சனி பகவான், அது செவ்வாய் பகவான். ஆனாலும் இந்த 11ஆம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அந்த மேசராசிக்காரங்களுக்கு கும்பராசி நலம் புரிவார்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடைசி ராசியான மீனராசி மேசத்துக்கு 12வது ராசியாக வருகிறது. ஆனாலும் அடுத்தடுத்த ராசி ஆகிடுது. 12க்கு பக்கத்தில், அதாவது மீனத்துக்கு பக்கத்தில் மேசம், மேசத்துக்கு பின்னாடி மீனம், அடுத்தடுத்த ராசியாக இருக்கிற காரணத்தினால, நண்பர்களாக இருக்கிற காரணத்தினாலையும் இவங்களால உங்களுக்கு பெரிய நட்புலாம் உண்டு, உறவுகள்லாம் உண்டு. எல்லாம் இருந்தாலும் சில இழப்புகளுக்கு அவர்களே காரணமாக இருப்பார்கள். பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் கூட நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலாம் கூட வரலாம். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அது மைனர் தான் வச்சுக்கலாம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மைனர். மேஜராக அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, உறவுகளாக இருப்பார்கள் அப்படின்னு வச்சுக்க. அதிருப்தினாக்கா கொஞ்சம் இருக்கும். ஒரு 33% அவங்களால உங்களுக்கு சில நன்மை இல்லாமல் இருக்கலாம், வருத்தப்படலாம், இதெல்லாம் கூட நடக்கும். அதையும் தாண்டி 66% அவங்களால உங்களுக்கு உதவிகளோ நண்பர்கள் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நட்பு உறவு, லாப நஷ்டம் பார்க்காதீங்க. நட்பு உறவு அவங்கள தக்க வச்சுக்கோங்க, நல்லது. ஆக 12 ராசிக்கான பலாபலன்களை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். தனித்தனியாக சொல்லிட்டேன். அதனால் மொத்தமாக எந்தெந்த ராசின்னு சொல்லாமல் தனித்தனியாகவே சொல்லி முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.